ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. இப்பொழுது நாம் இந்த தை மாத ராசி பலனில் கன்னி ராசியை பற்றி பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்கு என்ன விதமான பலன்கள் உள்ளது என்பதை அறியப் போகிறோம். பொதுவாகவே இந்த தை மாதம் சதய நட்சத்திரத்தில், அதாவது ராகுவின் நட்சத்திரத்தில் பிறக்கின்றது. சித்த யோகத்திலும் பிறக்கின்றது. பத்திரை கரணம் பத்திரையாக இருக்கின்றது. சந்திராஷ்டமம் கடகராசிக்கு சந்திராஷ்டமாகவும் உள்ளது. இந்த தை மாத பலன்களை பொறுத்த வரையில் கன்னிராசி நேயர்கள் எந்த காரியத்திலும் நிதானமாக நடந்து கொள்வது மிக 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 நல்லது. எதிலும் அவசரப்பட வேண்டாம், பதற்றப்பட வேண்டாம், யாரையும் நம்பவும் வேண்டாம். இவர்கள் அதிகமாக நம்பித்தான் கெடுவார்கள். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. பெரியோர்களின் அறிவுரையை கேட்பது அதைவிட சிறந்தது. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த தை மாதத்திலே ஒரு சிலருக்கு நல்ல காரியங்கள் ஏற்படக்கூடும். அது அவர்களுடைய ஜாதகத்தில் திசை, புத்தி, அந்தரம் மற்றும் கிரகங்களின் திரிகோணம், டிகிரி கோணம் இது நன்றாக இருந்தால் இந்த கோட்சார பலன்கள் அவர்களுக்கு ஈடுபடாது. அந்த தன்மைகள் நடக்கும். மாணவர்கள் படிப்பில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட படிப்பில் படித்தது மறந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உத்தியோகஸ்தர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம். மேலதிகாரிகளின் பேச்சை ஒரு சிலர் மதிக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் அவர்கள் தப்பாக சொன்னாலும் கேட்டுத்தான் ஆக வேண்டும். நாம் அதை திருத்த முயற்சித்தோமானால் நாம் கெட்டவர்களாகிவிடுவோம். அவப்பெயர் வந்துவிடும். பெண்கள் அலுவலகங்களில் பணியக்கூடிய பெண்கள் மிகவும் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். புதிதாக யாரிடமும் ரகசியத்தை சொல்லிவிடாதீர்கள். அது உங்களுக்கே பாதகமாக முடியும். எந்த காரியத்திலும் அனுசரணையாகவும் நிதானமாகவும் புதிய தொழில் ஈடுபட முயற்சிப்பவர்கள் கட்டாயம் அதை செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு தான் கடன் வந்துடும். அதனால் இந்த காலகட்டத்தில் மிகவும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எல்லாமே இருந்தாலுமே இழந்த மாதிரியே காமிச்சுக்கணும். எதையும் ஈடுபடாமல் அந்த மாதிரியாக. கலைஞர்களுக்கு என்று பார்த்தோமானால் அவர்களுக்கு கலைத்துறையில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கிடைப்பதற்கு மிகவும் கால தாமதமாகும். அதனால் அவர்கள் மனம் உடைந்து விட வேண்டாம். மற்றும் இந்த விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த மகசூல் நல்லா விளையிற மண்ணாக இருக்கும் பயிர், அது விளைஞ்சி வரதே கஷ்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர்கள் உடல் உபாதைகளால் கஷ்டப்படுவார்கள். அதனால் வெளியில் விற்கக்கூடிய தின்பண்டங்களை வாங்கி சாப்பிட வேண்டாம். அது அவர்களுக்கு உடல்நிலை கோளாறை உண்டாக்கும். கன்னிராசி நேயர்கள் இந்த காலகட்டத்திலே மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய காலமாகும். இவர்களுக்கு ஒரு சில நேரங்களில் நண்பர்களின் உதவி கிட்டும். அந்த நேரங்களில் அவர்கள் அந்த உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் மிகவும் நீங்கள் சொல்வது ஒன்றாக இருக்கும், அவர்கள் செய்வது ஒன்றாக இருக்கும். அதையும் அனுசரணையுடன் ஏற்றுக்கொள்வது மிக மிக நல்லது ஆகும். இந்த காலகட்டத்தில் கிரக அமைப்புகள் என்று பார்த்தோமானால் எந்த கிரகங்களும் சாதகமாக இல்லை. அதனால் கிரகங்கள் சாதகமாக இல்லாவிட்டாலும் நாம் சமயோஜித புத்தியுடன் நடந்து கொள்ளும்போது இந்த கிரக பாதிப்பிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லாத்துக்குமே கிரக பலங்கள் ஒரு சில நேரங்களில் இல்லாமல் தான் இருக்கும். யாருக்குமே முழு நிறைவோடு எப்போதும் இருக்காது. அந்த காலகட்டத்தில் இந்த வருஷத்தில் தைக்க கன்னிராசி நேயர்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பு இருக்கின்றது. ஒரு சிலர் வேகமாக நடக்க வேண்டாம், வீட்டிற்குள் வலிக்கு விடக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். அதனால் எல்லாத்தையும் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி சின்ன சின்ன பொருள்கள், கண்ணாடி சம்மந்தப்பட்ட பொருள்கள் இதெல்லாம் வீட்டில் பக்கத்திலே வைக்காதீங்க. அது உடஞ்சி காலில் குத்தக்கூடிய சூழலையும் இந்த காலகட்டத்தில் உருவாகும். இன்னொன்று என்ன அப்படின்னா, யாரையும் நம்பி சொந்தக்காரர்கள், அந்நியர்கள் யாரையும் நம்பி நகைகளோ பணமோ கொடுக்க வேண்டாம். அது திரும்ப வருவது கடினமாகிவிடும். ஏன்னா நீங்கள் கொடுக்குறவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க. உங்கள் நேரத்துக்கு அவங்களால திருப்பி தர முடியாது. அதனால் இந்த காலகட்டத்தில் தை மாத ராசி பலன்களை பொறுத்தவரையில் கன்னிராசி நேயர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து கொள்வது மிக நல்லது. கன்னிராசி நேயர்கள் மீண்டும் எல்லா வளங்களையும் பெற வேண்டும் என்று
எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.